ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்யூமை ChatGPTயில் அப்லோட் பண்ணி எப்படி நம்மளோட ரெஸ்யூமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பேசிக்காக ChatGPTயை எப்படி யூஸ் பண்ணணும், ChatGPTயில் எப்படி ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து ஈஸியாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ChatGPTயில் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெஸ்யூம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட்டோட ரெஸ்யூம். 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோட சாம்பிள் ரெஸ்யூம் இது. இதில் பேசிக்காக ரெஸ்யூமில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் ஸ்கில்ஸு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்யூமை நம்ம வந்து ChatGPTயில் அப்லோட் பண்ணி இதில் இன்னும் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ChatGPT போய்க்கிறேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட சிஸ்டம்லேருந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரைவில் வச்சுருந்தீங்கன்னா ட்ரைவில் இருந்துமே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ரெஸ்யூம் இருக்குது. அந்த ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ ChatGPT கிட்ட இந்த ரெஸ்யூமை அனலைஸ் பண்ணி இந்த ரெஸ்யூமில் என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து சஜெக்ட் பண்ண சொல்ல போகிறோம். அந்த சஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெஸ்யூமை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராம்ப்ட் பண்ண போகிறேன். I have uploaded my resume. Kindly review my resume and guide me to improve further. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்குன்னா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் ரெஸ்யூம் மஹா, ஹியர் இஸ் அண்ட் டீட்டெயில்டு ரிவ்யூ ஆஃப், அந்த ரெஸ்யூமோட நேம் போட்டு அதோட இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வாட் இஸ் ஒர்க்கிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரெஸ்யூமில் என்னென்னலாம் நல்லா இருக்குது, என்ன பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்கே வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சஜெக்ஷன் அப்படின்னு போட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நம்ம ரெஸ்யூமில் நம்ம வந்து பர்டிகுலராக செக் பண்ணி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டர் செக்ஷனில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஹெட்டர் செக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்டினோட அந்த லிங்க்கை வந்து ப்ராப்பரான லிங்காக வைக்கணும். லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆகும்போது கரெக்டாக ஆகலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டிங், கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸோட ஃபார்மேட் வந்து கரெக்டாக இல்லை, அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ். இந்த ரெஸ்யூமில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவே நம்ம எங்கேயுமே மென்ஷன் ஆகிருக்காது. ஸோ அப்ஜெக்டிவ் செக்ஷன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்ஜெக்டிவ்க்கு அதுவே 2 லைன் அப்ஜெக்டிவும் எழுதியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து ரீரைட் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் எப்பயுமே வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக போடுங்க. அப்போ தான் உங்கள் ஒரு ஜாபை வந்து ஹெச்ஆர் சர்ச் பண்ணும்போது உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வரும். ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன் செக்ஷனில் டீட்டெயிலாக மோர் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சஜெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து ஸ்கில் செக்ஷனில் என்னென்னலாம் ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் ப்ராப்பராக அப்படிங்கிற மாதிரி சஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் வந்து ரெஸ்யூமில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த பாயிண்ட்ஸை பார்த்து அந்த ரெஸ்யூமில் இம்ப்ரூவ் பண்ணாலே அந்த ரெஸ்யூம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமாக மாறிடும். இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போலாம் வந்து நாக்ரி, இண்டீடில் ஜாப் ஓப்பனிங் அதிகமாக இருக்கிறத விட லிங்க்டினில் தான் வந்து அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ லிங்க்டினில் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து அப்டேட்டடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா ஜாப் ஓப்பனிங், நீங்கள் நிறையா இன்டர்வியூஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லிங்க்டின் பற்றி பார்க்கலாம். ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது, ChatGPT பற்றின ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.